வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஆகஸ்ட் 28ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் சொல்லியிருந்தோம். அண்ட் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, ஏன் கேப் டவுன் வரலன்னு சொல்லி. எனக்குமே அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அண்ட் நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் கமெண்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த கேஷ் நாளையா இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்னால தான், ஆனால் இன்டைரக்டாக வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேஷ், அதாவது ஆக்ஷன் க்ளோசிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு எப்படி ப்ரீ மார்க்கெட் முதல் ஒரு 15 நிமிஷம் எல்லாரும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு எந்த ப்ரைஸில் அதிகமான ஆர்டர் இருக்கோ, அதாவது ஒரு ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதை மேனுவலாக பிக் பண்ணுறதில்ல, ஒரு அல்கோரிதம் நமக்கு பிக் பண்ணுது. ஸோ அதுதான் ஓப்பனிங் ப்ரைஸாக வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ மார்க்கெட் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நமக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லையும் இதே மாதிரி நடக்கும். அப்போது என்ன நடக்குதுன்னா, இது இந்த ஒரு ரேண்டம் க்ளோசிங் ப்ரைஸ் வரும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாது. செபி என்ன பண்ணிட்டாங்கன்னா 3:28 3:30 வரைக்கும் எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த மேனிப்புலேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பண்ணி வச்சிருக்கிறவங்க, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைண்டாக வச்சுருப்பாங்கல்ல, இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு இந்த பிக் பிளேயர்ஸ், பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, நேற்று தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி வீக்லி எக்ஸ்பைரி அண்ட் ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அண்ட் நம்மளோட நிஃப்டி இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும் நமக்கு இந்த போன வியாழக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பைரி. ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நிறையா பேர் பம்ப் பண்ணியிருக்காங்க மணியை, நிறையா பேர் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல். ஸோ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தான். ஆனால் கோடிக்கணக்கான, அதாவது க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட பவர், அதாவது அவங்களோட ஷேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாம் தான் காரணம். என்ன அப்படின்னா, நேற்று மார்க்கெட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பிஹேவியர் போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஓகே, இப்போ நேத்தோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடக்குமா, நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி நமக்கு நேற்று 315, ஏன்னா இப்போ நமக்கு 330க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுல 315க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஓரளவு இண்டிபெண்ட்டாக தான் வேலை செய்யுது. ஸோ அப்படி நம்ம கவனித்தோம் அப்படின்னா, நேற்று நமக்கு 315க்கு இருந்த ப்ரைஸும் இப்போதைய இருக்கிற மார்க்கெட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் இல்லை. வெறும் 20 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 20 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு இந்த கேப் டவுன் கேப் அப் இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ மார்க்கெட் வெறும் 20 பாயிண்ட் தான் நமக்கு கேப், 20 பாயிண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகுமா கீழே வருமானா, அதுக்கு முக்கியமான ஒரு டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் சென்சிபிள்ஸில் லாகின் பண்ண முடியல, ஏன்னு தெரில, மல்டிபிள் எரர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதனால் நான் என்எஸ்சியோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட டேட்டா எடுக்க முடியும். அப்போ இந்த சென்சிபிள்ஸில் எஃப்ஐஐஸோட ட்ரேடிங் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா வால்யூம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஐஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்காங்க அண்ட் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருக்காங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்க இவ்வளோ பை பண்ணியிருந்திருக்காங்க, 16,000 கோடிக்கு வேல்யூக்கு பை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 12,000 கோடிக்கு அவங்க செல்லிங்கும் பண்ணியிருந்திருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா டிஐஸ் நெட் பாசிட்டிவாக இருக்காங்க அண்ட் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா நெட் நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ இது நான் முன்னாடியே நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சென்சிபிள்ஸில் தான் பார்ப்பேன். ஆனால் இது இன்கேஸ் நமக்கு சென்சிபிள்ஸ் பார்க்க முடியல, இன்கேஸ் உங்களுக்கு சென்சிபிள்ஸ் இல்லை, ஜீரோத அக்கௌண்ட் இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாகவே என்எஸ்சியோட சைட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிஐஸ் நெட் பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் நெட் நெகட்டிவாக இருக்காங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஐஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்காங்க அண்ட் நம்மளோட எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்காங்க. அப்போது நமக்கு எஃப்ஐஐஸ் பியரிஷாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டேட்டா. அப்போது இந்த அனாலிசிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைய நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு -20 இருந்தாலும் நமக்கு நிஃப்டி 50 ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு அப்புறமும் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லலாம். இப்போ நம்மளோட நிஃப்டி 50
பார்த்தோம் அப்படின்னா, நேத்து நான் என்ன எதிர்பார்த்திருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனிங் பிரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். 24,200 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அப்படியே டவுன் சைட் பிரஷர் வந்து இப்படி இருக்குங்கிறத நேத்து நம்மளோட வீடியோல ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஆனா, மார்க்கெட்ல இந்த கேப் டவுன் ஓப்பனிங் நடக்காம, மார்க்கெட் ஓப்பனிங் பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ட்டா கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்துச்சு ஒரு புல் பேக், செகண்ட் புல் பேக் மேல போச்சு. தேர்டு புல் பேக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவல கீழ கிராஸ் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போயிருக்கு. அப்போ நேத்தோட மார்க்கெட்டுக்கு இங்கிருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு 3 புல் பேக் வந்திருக்கு. நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து யூசுவல் இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக், இந்த இடத்துல செகண்ட் புல் பேக், இது தேர்டு புல் பேக். இந்த புல் பேக்கை பிரேக் அவுட் பண்ணுச்சு. இங்கேருந்து நம்ம பொசிஷன் எடுத்தோம்னா இங்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் 24,200லேருந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 வரைக்கும் டவுன் சைடு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு தான் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு நிஃப்டி 50ல மட்டும் கிடையாது. நமக்கு சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸ்க்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 24,000 ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவு இதுதான். ஸோ சென்செக்ஸோட க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான க்ளோசிங் பிரைஸ் போயிருக்கு. ஸோ சென்செக்ஸும் நம்ம வந்து 77,400 400லேருந்து 77,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்லேயும் மார்க்கெட் வந்து வேலை செஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் நம்ம எதிர்பார்த்த பிரைஸில் தான் ஓரளவு வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போது நமக்கு இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனா, அந்த பிரைஸ் ஆக்ஷன் நடந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட்லயும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, மார்க்கெட்ல ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். நிஃப்டிய பொறுத்தளவுல ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த 24,100 தான் பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. அப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ப்ரீவியஸ் டேவோட லோவஸ்ட் பாயிண்ட். அதாவது இந்த லோவஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா. அந்த லோவஸ்ட் பாயிண்ட் சென்செக்ஸ்ல பார்க்கும்போது 77,100ம், நிஃப்டில பார்த்தோம்னா 24,100ம், அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா 57,560 இல்லைனா 550. ஸோ அப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் கீழே இன்னைக்கு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். அண்ட் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட இந்த மந்தோட, அதாவது அடுத்த மாதத்தோட ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பைரிக்கு இதுதான் ஸ்டார்டிங். ஆனால் நமக்கு வந்து கேலண்டர் வச்சு பார்த்தோம்னா இந்த மாதத்தோட கடைசி ட்ரேடிங் டேனே நமக்கு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. இதே மாதிரியே நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. என்னென்னா, இந்தியா விக்ஸ் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரேஞ்சிலலாம் எத்தலை. அப்படிங்கிறனால நமக்கு அந்த ரேஞ்சை ரீச் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து இந்த 11.2 11.5க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக சொல்கிற லாஜிக் தான், இந்தியா விக்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யும். அப்போ இந்தியா விக்ஸ் ஏற்கனவே ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட்டில் இருக்குது. அப்போ இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கிறனால இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகம். அதனால மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுனாவே நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு இண்டிகேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் என்னதான் இருந்தாலும் 3 மணிக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். ஏன்னா 3:10க்குலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா அது கட் ஆயிரும். அண்ட் பொசிஷன்ஸும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 3 மணிக்கு மேலே பொசிஷன் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.